ஹல்லேலூயா! நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு முறை நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு அவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திற்குள்ள 7வது நாளில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. உம்முடைய கிருபையில் தொடர்ந்து நடக்கும்போது உம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் கிறிஸ்மஸ் அடாவடி அநேக தேசங்களிலும் பார்க்கிறோம். நம்ம தேசத்துல கூட இப்போவே கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்று, கிறிஸ்மஸ் சர்வீசஸ் என்று, கிறிஸ்மஸ் மீட்டிங்ஸ் என்று வார்த்தையை கேட்கிறோம். சிலர் கிறிஸ்மஸ் என்றால் என்ன, கிறிஸ்மஸ் என்ற வார்த்தை பைபிள்லேயே இல்லையே, ஏன் இதெல்லாம் செய்றீங்க என்று அன்றைய பரிசேயரை போல முகம் சொல்லிக்கிறவங்களே பார்க்கிறோம். பண்டிகை பண்டிகை என்று ஒரு வரமுறை இல்லாம சிலர் இஷ்டம் போல விளையாட்டுத்தனமாக உலக ரீதியான பண்டிகையை போல பண்டிகையை ஆசரிக்க நினைக்கிறவங்களையும் பார்க்கிறோம். இதுவும் தப்புதான், அதுவும் தப்புதான், இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நாம் தியானிக்கிறோம். கிறிஸ்து ஆராதனை, கிரைஸ்ட் மாஸ். கிறிஸ்துவை ஆராதிப்பது, அவருடைய பிறப்பை ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. ஏனென்றால் அவருடைய பிறப்பு நம் பிறப்பை போன்றதல்ல, அது விசேஷமானது. அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள நம் மத்தேயுவின் சுவிசேஷம் 1-2 அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 1-2 அதிகாரம் வாசித்தால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த 4 அதிகாரத்திலே விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த காபிரியேல் என்னும் தேவதூதன் கலிலேயா நாட்டில் உள்ள கலிலேயா பகுதியில் இருக்கிற நாசரேத் என்னும் ஊரிலே, இப்பவும் இருக்குங்க நாசரேத் என்னும் ஊர். நான் அந்த நாசரேத்துக்கு 2 முறை போயிருக்கேன். அங்கே அது மரியா வாழ்ந்த ஊரு. மரியா வாழ்ந்த சின்ன வீடு இன்னும் அங்கே இருக்கிறது. அது இப்ப பாழான நிலைமையில இருக்கிறது. முதல் முறை போகும்போது உள்ள போக முடிந்தது, 2வது முறை அவங்க அனுமதிக்கல. அது ஒரு சின்ன அறைதான். அந்த சின்ன அறையில முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற மரியாளை தேவன் பார்த்தார். உலக ரட்சகரை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு நான் யாரை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தமமுள்ளவர்களை கண்டுபிடிக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பது போல மரியாளை தெரிந்து கொண்டார். அவங்க கன்னிகை, அவங்க பக்தி உள்ளவங்க, கர்த்தருடைய வசனத்தை அறிந்தவங்க, அவங்க தாழ்மை உள்ளவங்க. அவங்களுக்குள்ள பார்த்தா எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கிறது. ஒரு இளம் வயதில் இருக்கிற ஒரு ஆணை அறியாத, ஆணை தொடாத, தன் கற்பை காத்து கொண்ட ஒரு பரிசுத்தமானவளை ஆண்டவர் பார்த்தார். அப்பொழுதே யோசேப்பு என்பவருடன் அவளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தது, திருமணமாகவில்லை. இந்நாட்களில் விவாகத்திற்கு முன்பே, நிச்சயத்துக்கு முன்பே இஷ்டம் போல திரிகிறாங்க. ஆனா அந்நாட்களில சாம்பிரதாயம் என்னன்னா, நிச்சயத்திற்கு பின்பு கூட 1 வருஷம் போல அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வீடுகளில் இருந்து தாங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்து கொண்டிருந்து, அவங்க உத்தமத்தையும் பரிசுத்தையும் காத்து கொண்டிருந்து, அந்த வருஷ காலத்துல அவங்க நிஜமாவே ஒருவருக்கொருவர் வாழ்வதற்கு நிச்சயித்து கொண்டாங்கன்னு, அசுத்தத்திற்கு இடங்கூடாம இருந்தாங்கன்னு உறுதியாக்கப்பட்டாதான் திருமணத்துக்குள்ள போவாங்க. அந்த நேரத்துல காபிரியேல் தூதன், தெரியும் இல்லையா, காபிரியேல், மிகாவேல், லூசிஃபர் 3 பிரதான தூதர்களாக தேவன் செய்தபொழுது, 1 ஆராதனை நடத்துவதற்கு, 2 வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மெசஞ்சர், மிகாவேலை தம் யுத்தத்தை நடத்துவதற்கு, 3 பிரதான தூதர்களாக இருந்த இவர்களிலே லூசிஃபர் விரோதமாக திரும்பி சாத்தானாக மாற நேரிட்டது. காபிரியேல் தூதன் தேவனுடைய செய்திகளை பூலோகத்திற்கு கொண்டு வருவது நடந்து கொண்டிருந்தது. தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டார். எங்கே?
நாசரேத் என்னும் ஒரு சின்ன ஊருக்கு. பெத்லகேமில் இயேசு பிறந்தார். நாசரேத்து மரியாள் வாழ்ந்த இடம். குடிமதிப்பு எழுதப்படுவதற்கு நாசரேத்திலிருந்து பெத்லகேமிற்கு யோசேப்பும் மரியாளும் போதை பார்க்கிறோம். இன்னும் கிறிஸ்மஸ் இன்னும் தொடங்கலையே, அதுக்குள்ள என்ன இதெல்லாம் நினைக்கிறீங்களா? டிசம்பர் 25 இயேசு பிறந்தார்னு உறுதிப்படுத்தப்படல. ஆனால் நிச்சயமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை உறுதியாய் நம்புகிறோம். கர்த்தருடைய வசனமும் நமக்கு சொல்லுகிறது. சில பெரியவங்களை கேட்டா அவங்களுக்கு பிறந்த நாள் ஞாபகம் இருக்காது. அதுக்காக அவங்க பிறக்கவில்லையா? பிறந்த நாள் தெரியலன்னு பிறக்கவில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? பிறந்த நபர் இருக்காங்க இல்லையா? ஏதோ ஒரு நாளை அவருடைய பிறப்பை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு ஆதி சபையில ஏற்படுத்தினாங்க. அதை யதார்த்தமாக கர்த்தருடைய அன்பை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சீசன் எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டுங்க. அதனாலதான் சில தேசங்கள்ல நவம்பர் 25 டிசம்பர் 25 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்று ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாம கூட 365 நாளும் கூட என் இயேசாண்டவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நமக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறது, ஆறுதலை கொடுக்கிறது, திருப்தியை கொடுக்கிறது, நம் விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறதுனால இதோ இன்றையிலிருந்து கர்த்தருக்கு சித்தமானால் 25ஆம் தேதி வரை வருஷம் முடியும் அளவும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி நடந்த சம்பவங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சிறிதானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்வார். சின்ன ஊராகிய நாசரேத்தை தெரிந்து கொண்டார். அவர் பிறப்பதற்கு சின்ன ஊராகிய பெத்லகேமை தெரிந்து கொண்டார். அவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு தாழ்மையுள்ளவளாய் ஏழ்மையில் இருந்தாலும் பரிசுத்தத்தோடு இருந்த மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தேவ தூதன் வந்து அந்த வார்த்தை சொன்ன பொழுது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். வாசிக்கிறேன் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொன்னார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதே, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ கர்ப்பவதி ஆவாய் என்று சொல்லி உன் கர்ப்பத்திலே பிறக்கிறவர் பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார் என்று சொன்னபோது அது கேட்பதற்கு அது ஆசையாக தான் இருக்கிறது, அற்புதமாக தான் இருக்கிறது, இஷ்டமாக தான் இருக்கிறது. ஆனால் மரியாளோ அந்த வார்த்தையை கேட்டு கலங்கினாள், பயந்தாள். ஏனென்றால் அவளுக்கு நிச்சயமா இருந்தது, ஆனால் திருமணம் நடக்கவில்லை. ஆகவே உடனே கேட்டாள், நான் புருஷனை அறியேனே, புருஷனை தொடாதவளா இருக்கிறேனே, எனக்கு இது எப்படி நடக்கும்? இது தேவனாலே நடந்தது என்று சொன்னபொழுது அவள் அங்கீகரித்தாள். அது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. அந்நாட்களிலே திருமணம் ஆகிறதுக்கு முன்பு நிச்சயிக்கப்பட்ட பின்பு அந்த பெண்ணிலே ஏதாவது பாவம் காணப்பட்டால், கர்ப்பந்தரித்தால், அவளை ஊருக்கு வெளியே தள்ளி கற்களாலே அடித்து முகத்திலே துப்பி கொலை செய்வார்கள் அந்த நாட்களிலே. இது ஒருவேளை சாத்தியமானால், மரியாள் கர்ப்பவதியானால், ஒருவேளை இந்த விஷயம் வெளியே தெரிய வரும்போது எல்லாரும், ஈவன் யோசேப்பு தன்னை ஒதுக்கிவிட்டால், ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு கற்களால் அடிக்கப்பட்டு முகத்திலே துப்பப்படுகிறது, கொல்லப்படுவது போன்ற காட்சி அவங்களுடைய கண்ணுக்கு முன்பாக வந்திருக்கலாம். ஆனால் இது தேவனுடைய வார்த்தையா இருந்தால், அவருக்காக நான் கொல்லப்படுவதற்கும் நிந்திக்கப்படுவதற்கும் அவமானப்படுவதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்கிற துணிவுக்கு மரியாள் வருகிறதை பார்க்கிறோம். நாம் எல்லாம் வசதியா இருந்தால் தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவோம். தேவனுக்காக நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது நிந்திக்கப்பட்டால், அவமானப்பட்டால், நஷ்டங்கள் வந்தால் நாம் வேண்டான்னு சொல்லுகிறோம் இல்லையா? அநேக ஊழியக்காரர்கள் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி நிந்திக்கப்படும் போது, அவமானப்படும் போது, கஷ்டம் வரும்போது, பணம் இல்லாத போது நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு திரும்பி போறவங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கொண்டோம் என்று சொல்லி லாபம் வந்தது, நன்மைகள் வந்தது, சுகம் கிடைத்தது என்று சாட்சி சொன்னவர்கள் ஒரு சின்ன கஷ்டம் வந்தா
கிறிஸ்துவின் நிமித்தமே ஒரு நஷ்டம் வந்தா உடனே கடவுள் இல்லைன்னு பின் திரும்புறவங்களா இருக்கிறத பாக்குறோம் இல்லையா? உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் ஆனந்தம் மட்டும் இல்லைங்க. அது ஆவியிலே விசுவாசத்தோடு இருப்பது. துணிச்சல் தேவையா இருக்கிறது. கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் இயேசுக்காக வாழ வேண்டும் என்று துணிச்சல் இருக்கிறவங்க மட்டும்தான் இயேசுவின் அடிச்சோடுகளை நடக்க முடியும். கிறிஸ்மஸ்னா பாடல்களும் டான்ஸும் டெக்கரேஷன்ஸ் நினைக்கிறாங்களே தவிர முதல் கிறிஸ்மஸின் சந்தர்ப்பத்தை பார்த்தா எவ்வளவு போராட்டம், கலவரம், வேதனை, பயம், துணிச்சல், விசுவாசம், தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு நாம கூட எனக்காக இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்தார் என்று நினைக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு என்று மரியாள் இடத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நமக்கு என் சுவிசேஷ ஊழியத்திலே நீ பயன்படுவதற்கு உன்னை தெரிந்து கொண்டேன், நான் பயன்படுத்துகிற கருவியாக உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் உன்னை அழைத்துக் கொண்டிருந்தால் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவாயா? நீ அவருடைய அழைப்பை உண்மையிலேயே அங்கீகரிக்கிறாயா? தேவனுக்காக வாழ்வது என்றால் அது ஏதோ நஷ்டம் போகுது என்று நினைக்கிறோமே தவிர அந்த நஷ்டத்துல கூட எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது என்பதை நினைக்கிறது இல்ல. மரியாள் இது எல்லாவற்றையும் தன் முன் நிறுத்தின போது கூட என்ன நடந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், யோசேப்பு தன்னை வேண்டாம் என்றாலும், தன் தகப்பன் தன் முகத்திலே துப்பினாலும், உலகமெல்லாம் சேர்ந்து இவள் விவாகத்திற்கு முன்பே கர்ப்பந்தரித்த விபச்சாரியா இருக்கிறாள் என்று அவமானப்படுத்தினாலும், என்ன நடந்தாலும் சரி தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், என் தேவனுடைய திட்டம் என் பேரிலே நிறைவேறுவதற்கு நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். 1 அதிகாரம் 38 வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் இன்றைக்கு வணங்குறாங்க, ஆனா அவங்க தாழ்மையானவங்க, ஜெபிக்கிறவங்க, அவங்க உம்முடைய அடிமை என்று சொல்லுகிறாங்க, ஒத்துக்கொள்ளுகிறாங்க. ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. ஒரு வார்த்தையில ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்பது இங்கு பார்க்க முடியுது. எத்தனையோ முறை ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது, ஒரு தீர்மானத்தை செய்ய சொல்லும்போது, ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது, உன்னை ஒன்று கேட்கும் போது, உன்னிடத்தில் இருக்கிற அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் போது நீ முழங்கால் படியிட்டு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது, இதோ ஆண்டவரே உம்முடைய தாசன், உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்வேன், உம்முடைய பிள்ளை நான், உம்முடைய வார்த்தையின்படி நடந்து கொள்வேன் என்று சொல்ல முடியுமா? அதான் உண்மையான கிறிஸ்மஸ்க்கு ஆரம்பங்க. சமர்ப்பணம் இல்லாமல் தேவனுடைய கருத்துல ஒருவரும் பயன்பட முடியாது. தேவனுக்கு சமர்ப்பித்துக் கொள்ளாமல் யாரும் கூட தேவனுடைய திட்டங்களை நம் மூலமாக நடப்பதை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. நிஜமாவே இன்றைக்கு தேவனுக்கு நம்மை நாம் இந்த வருஷ கடைசியில சமர்ப்பித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரே என் பட்சத்துல உம் திட்டம் என்ன? ஒரு வருஷம் முடிந்து விட்டது, புதிய வருஷம் தொடங்குகிறது, ஒரு புதிய அத்தியாயம் என் வாழ்க்கையில தொடங்கும்படிக்கு உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், நான் உம் சித்தத்திற்கு கீழ்ப்படிவேன். நீங்க சொல்லும் ஆண்டவரே, இதோ நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று நாம் என்னை நானே சமர்ப்பித்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவரிடத்துல சொல்லலாமா? பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, எங்கள் சித்தத்தையே எங்கள் இஷ்டத்தையே செய்து எங்களுக்கு இஷ்டப்படி வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறலாம் என்ற அறிவில்லாதவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். உம்முடைய திட்டங்களுக்காக, உம்முடைய காரியங்களுக்காக, உம் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எங்கள் இருதயங்களை நீர் பயன்படுத்துவதற்கு, எங்கள் திறமைகளை நீர் பயன்படுத்துவதற்கு, எங்கள் வாழ்க்கையை நீர் பயன்படுத்துவதற்கு, எங்களுடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்துவதற்கு தெரிந்து கொள்ளும் போது, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, எனக்கும் எங்கள் வீட்டாருக்கும் நடப்பதாக என்று நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் எதற்காக நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கணும் என்ற விஷயத்தை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.